ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு மார்ச் 3rd வீக்கான கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போறோம். இதுல வந்து ஃபர்ஸ்ட் பிஎம் யுவா 3.0 அப்படின்னு ஒரு ஸ்கீம் இருக்கு. இது யாருக்காண்டினா யங் ஆத்தர்ஸ்காண்டி இந்த ஸ்கீமை கொண்டு வந்திருக்காங்க. 22 இந்தியன் லாங்குவேஜஸ்க்கு வந்து இந்த ஸ்கீம் வந்து சப்போர்ட் பண்ணுது. ஸோ அந்த யங் ஆத்தர்ஸ்க்கு கைடன்ஸ் கொடுக்கறது தான் இந்த ஸ்கீம். ஸோ அடுத்து BWSSB, அதுதான் இந்தியாவோட ஃபர்ஸ்ட் வாட்டர் போர்டு டு ரிசீவ் BIS சர்டிபிகேஷன். BISனா பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ் அப்படின்ற சர்டிபிகேஷனை வந்து இந்த வாட்டர் போர்டு கொடுத்துருக்காங்க. இது வந்து பெங்களூரு பேஸ்டு, பெங்களூரு வாட்டர் சப்ளை அண்ட் சீவேஜ் போர்டு. ஸோ அங்க வந்து வாட்டர் மீட்டர்ல தான் தண்ணி விடுவாங்க. பைப்டு ட்ரிங்கிங் வாட்டர் சப்ளை பயங்கர எஃபிஷியண்டா மேனேஜ் பண்றாங்க. அதனால இதுக்கு அந்த அவார்ட் கொடுத்துருக்காங்க. விக்யான் தாரா ஸ்கீம் அப்படின்னு ஒரு ஸ்கீம் புதுசா இருக்கு. அந்த ஸ்கீம் வந்து சயின்டிபிக் ரிசர்ச் அண்ட் இன்னோவேஷன்காண்டி கொண்டு வந்திருக்காங்க. இதுல நிறைய ட்ரைனிங்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ இன்னோவேஷன்ல R&Dல ட்ரைனிங் கொடுக்குறாங்க. சன்சத் பாஷினி அப்படின்ற பாஷினின்னு ஒரு ஆப் இருக்கு. இது வந்து நம்மளுக்கு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸை யூஸ் பண்ணி டிரான்ஸ்லேஷன் பண்ணி தர ஆப் தான் இந்த பாஷினி. ஸோ அதோட அப்ரிவேஷன் பார்த்துக்கோங்க, பாஷா இன்டர்ஃபேஸ் ஃபார் இந்தியா. இஸ்ரோ சேர்மன் பேர் வந்து டாக்டர் V நாராயணன். ஸோ அவங்க வந்து ஸ்ரீ எஸ் ராமகிருஷ்ணன் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் இன் ஃப்ளூயிட் அண்ட் தெர்மல் சயின்ஸ் ரிசர்ச் அப்படின்றத இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி மெட்ராஸ்ல வந்து ஓபன் பண்ணியிருக்காங்க. ஸோ திருவனந்தபுரமோட விக்ரம் சாராபாய் ஸ்பேஸ் சென்டர்ல முதல்ல லிக்விட் ப்ரொபல்ஷன் சிஸ்டத்தோட டைரக்டரா இருந்தவர், அதாவது முன்னாள் டைரக்டரா இருந்த சுந்தரம் ராமகிருஷ்ணன் சாரோட நினைவா இதை ஓபன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்தியன் ரயில்வேஸ் வந்து மிஷன் அம்ரித் சரோவர் அப்படின்ற ஒரு ஸ்கீம்ல இணைஞ்சிருக்கு. அது வந்து வாட்டர் ஸ்கேர்சிட்டிக்காண்டி கொண்டு வரப்பட்ட ஒரு ஸ்கீம். உப்பு எடுக்கிறது, அப்புறம் வாட்டரை வந்து எஃபிஷியண்டா வெளியில கடத்துறது, அதாவது யூஸ்டு வாட்டர்ஸை, இதுக்கெல்லாம் இந்த ஸ்கீம் வந்து யூஸ் ஆகுது. GNEP அப்படின்னா என்னதுன்னா குளோபல் சென்டர் ஃபார் நியூக்ளியர் எனர்ஜி பார்ட்னர்ஷிப். நார்த் இந்தியாவோட ஃபர்ஸ்ட் நியூக்ளியர் பவர் பிளான்ட் கோரக்பூர் ஹரியானால வந்திருக்குங்க. இந்தியா வந்து குளோபலா விமன் ஸ்டார்ட் பண்ற ஸ்டார்ட் அப்ஸுக்கு ஃபண்ட் பண்றதுல வேர்ல்ட் லெவல்ல செகண்ட் இடத்துல இருக்கு. இந்தியாவோட ஃபர்ஸ்ட் சீனியர் சிட்டிசனுக்குன்னு ஒரு கமிஷன், ஒரு குழு வந்து அமைச்சிருக்கிற ஸ்டேட் வந்து கேரளாங்க. நேவல் எக்ஸசைஸ் இந்தியா அண்ட் பிரான்ஸ் ரெண்டு பேரும் சேர்த்து ஆர்மி எக்ஸசைஸ் நேவி எக்ஸசைஸ் பண்றாங்க. பேர் வந்து வருணா. ஸோ அடுத்து லெண்ட் பாக்ஸ் அப்படின்றது தான் அதிகமான growth வச்சிருக்கிறது. 536.64 CAGR வச்சிருக்குங்க. இது இந்தியன் கண்ட்ரிஸ் நிறைய இந்த லிஸ்ட்ல வந்திருக்கு. ஸோ அதிகமான இந்த மாதிரி growth உள்ள கம்பெனிஸ் உள்ள கண்ட்ரி வந்து சிங்கப்பூர். IRDAI ரீஇன்சூரன்ஸ் சர்டிபிகேட், அதாவது ரீஇன்சூரன்ஸ் கொடுக்கறதுக்கான அத்தாரிட்டியை வந்து ஃபர்ஸ்ட் ஒரு பிரைவேட் கம்பெனிக்கு லைசன்ஸ் கொடுத்துருக்கு. அந்த கம்பெனி பேர் வந்து வேல்யூ அட்டிக்ஸ். ஸோ ரீஇன்சூரன்ஸ்னா என்னதுன்னா, ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனி இன்னொரு கம்பெனில இருந்து இன்சூரன்ஸ் அவங்க கம்பெனிக்கு வாங்கிக்கிறது, அவங்கள இன்சூர் பண்ணிக்கிறது. ஓகேவாங்க. இப்ப நான் வந்து LICன்னு வச்சுக்கோங்களேன், என்னோட சொத்துக்களை நான் வந்து இன்சூர் பண்ணிக்கிறதுக்காண்டி நான் வேற ஒரு கம்பெனில இருந்து இன்சூரன்ஸ் பாலிசி எடுத்துக்கிருவேன். ஸோ RBIயும் மொரீஷியஸ் பேங்கும் இந்த கிராஸ் பார்டர் டிரான்சாக்ஷன்காண்டி INR வந்து இந்தியன் ருபீஸ், அதே மாதிரி மொரீஷியன் ருபீஸ்க்கும் அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. செபி வந்து ரைட்ஸ் இஷ்யூ பண்றதுக்கான டைம் லைனை 23 டேஸுக்கு கட் பண்ணியிருக்காங்க. 23 டேஸா குறைச்சிருக்காங்க. ரைட்ஸ் இஷ்யூ அப்படின்னா என்னன்னா, ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் ஷேர் ஹோல்டரா இருப்பாங்க ஒரு கம்பெனில, அவங்க அடிஷ்னல் ஷேர் வாங்குறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தா அவங்க வாங்கிக்கலாம். அவங்களுக்கு செட்டில்மெண்ட் எல்லாம் வந்து 23 டேஸ்க்குள்ள கொடுக்கணும். பேடிஎம் மணி வந்து செபியோட ஆத்தரைஸ்டு ரிசர்ச் அனலிஸ்டா ஆயிருக்காங்க. ஸோ ADB பேங்க், அதாவது ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்க் ஃப்ரான்டியர் சீடு பசிபிக் ப்ரோக்ராம் வந்து ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எதுக்காண்டினா லோக்கல் இண்டஸ்ட்ரீஸை வந்து வளர வைக்கிறதுனால எக்கனாமிக் growth கொண்டு வரதுக்காண்டி பசிபிக் ரீஜனை சுத்தி இருக்கிற கண்ட்ரீஸ்க்கு இதனால பெனிஃபிட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செபி வந்து டிஜிலாக்கர் அப்படின்னு ஒரு சிஸ்டம் இருக்கு நம்ம இந்தியால, அந்த சிஸ்டத்தோட பார்ட்னர் ஆயிருக்காங்க. எதுக்காண்டினா அன்கிளைம்ட் அசெட், அதாவது கேளா சொத்துக்கள். இப்ப நீங்க வந்து ஒரு FD வந்து மெச்சூர்ட் ஆயிடுச்சு, நீங்க எப்பயோ போட்டு மறந்துட்டீங்க, 10 வருஷம் கழிச்சு அதை RBIக்கு நாங்க டிரான்ஸ்பர் பண்ணி கொடுத்துருவாங்க பேங்க்ல. ஸோ அது வந்து அன்கிளைம் டெபாசிட் ஆயிடும். ஸோ அந்த மாதிரி அன்கிளைம்டு சொத்துக்கள் எல்லாத்தையும் ரெடியூஸ் பண்றதுக்காண்டி டிஜிட்டல் லாக்கர் அவங்களோட டைப் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்தது செபி வந்து என்ன சொல்லியிருக்குன்னா, 0 கூப்பன் 0 பிரின்சிபல் அப்படின்னு சொல்லிட்டு பாண்ட்ஸ் இருக்கு. அது என்ன மாதிரி பாண்ட்ஸ்னா, நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன், அதாவது ஒரு
கமர்ஷியல் ஆக்டிவிட்டியா பண்ணாம ஃப்ரீயா சொல்லி தருவாங்க, இல்ல ஃப்ரீயா ஹோம்ஸ் நடத்துவாங்க. இந்த மாதிரி ஏதாவது சோசியல் ஆக்டிவிட்டீஸ் பண்ற கம்பெனிஸ் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு பணம் தேவைப்படுது அப்படின்னா, அவங்க லோனா வாங்கினா அவங்களுக்கு எந்த விதமான இன்கமும் கிடையாது. ஸோ அவங்க அத திருப்பி கட்ட முடியாது. ஸோ அதனால இவங்க 0 கூப்பன்னா 0 இன்ட்ரெஸ்ட், 0 பிரின்சிபல். அது லோன்ல டொனேஷன் மாதிரி யாராவது குடுக்கலாம். ஸோ அதுக்கு முதல்ல மினிமம் 10,000 இருந்தது. அதை இப்ப ₹1000ன்னு மாத்திருக்காங்க. ஸோ ₹1000 இருந்தே அவங்க மார்க்கெட்ல வந்து ஃபண்ட் ரெடி பண்ணலாம். அடுத்து என் நேஷனல் பேமெண்ட்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியாவோட இன்டர்நேஷனல் பேமெண்ட்ஸ் லிமிடெட், அதுவும் சிங்கப்பூர் பேஸ்டு ஹிட்பேவும் யூபிஐ காண்டி அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. ஸோ இந்தியாவோட யூபிஐ காண்டி அக்ரிமெண்ட் போட்ட கண்ட்ரிஸ் வந்து 7 கண்ட்ரிஸ். ஒன்னு வந்து பிரான்ஸ், யுஏஇ, சிங்கப்பூர், பூட்டான், நேபாள், மொரீஷியஸ் அண்ட் ஸ்ரீலங்கா. ஸோ அடுத்து IRDAI வந்து 5 நியூ மெம்பர்ஸை சேர்த்திருக்காங்க எக்ஸ்பர்ட் கமிட்டிக்கு. அது வந்து அட்வைசரி பேனலா இருக்காங்க. அந்த 5 நியூ மெம்பர்ஸ் யார் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபார்மர் LICயோட சேர்மன் மிஸ்டர் MR குமார், அதுக்கப்புறம் SBIயோட ஃபார்மர் சேர்மன் தினேஷ் குமார் காரா, அதுக்கப்புறம் வந்து ஆதித்யா பிர்லா கேபிட்டலோட CEO விக்ஷய் முலே, அதுக்கடுத்து கொட்டாக் மஹேந்திரா அசெட்ஸ் மேனேஜ்மெண்ட் கம்பெனியோட MD நீலேஷ் ஷா, அதுக்கப்புறம் வந்து ஆலிஸ் வர்கீஸ் வைத்தியன், அவங்க வந்து ஜெனரல் இன்சூரன்ஸ் கம்பெனியோட சேர்மன் அண்ட் மேனேஜிங் டைரக்டர். இவங்கெல்லாம் அந்த பேனல்ல இருக்காங்க. எக்ஸ்டர்னல் கமர்ஷியல் பாரோயிங்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எக்ஸ்டர்னல் கமர்ஷியல் பாரோயிங்ஸ்னா வெளிநாட்டுல இருந்து நம்ம கடன் வாங்குறது இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இந்தியா வந்து வேர்ல்ட்ல 3rd லார்ஜஸ்ட் எக்கானமியா மாறிடும் எப்பனா 2028ல. நம்ம எக்கனாமியோட சைஸ் எவ்வளவு இருக்குன்னா 5.7 ட்ரில்லியனா இருக்கும். 2023ல 3.5 ட்ரில்லியனா இருந்துச்சு. 28ல 5.7 மாறிடும். நியூக்ளியர் எக்ஸ்பான்ஷன், உலகம் முழுதும் நியூக்ளியர் எனர்ஜியை யூஸ் பண்ணும் அப்படின்றதுக்காண்டி ஒரு வேர்ல்டு நியூக்ளியர் அசோசியேஷன், அது UK பேஸ்டு, அங்க செரா வீக்ல வந்து ஒரு ப்ரோக்ராம் நடத்தியிருக்காங்க. அதுல அமேசான், கூகுள் அண்ட் மெட்டா இவங்க எல்லாரும் இந்த மாதிரி குளோபல் நியூக்ளியர் எக்ஸ்பான்ஷனை சப்போர்ட் பண்றோம், 2050க்குள்ள நம்ம அதை ரீச் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செராவோட அப்ரிவேஷன் வந்து கேம்பிரிட்ஜ் எனர்ஜி ரிசர்ச் அசோசியேட்ஸ். ஸோ ஆந்திர பிரதேஷ் வந்து MOU சைன் பண்ணியிருக்காங்க. யாரோடனா கேட்ஸ் ஃபவுண்டேஷனோட டெக் சப்போர்ட்டுக்காண்டி. இதே ஆந்திர பிரதேஷ் மைக்ரோசாஃப்டோடையும் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்காண்டி ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருப்பாங்க. ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டீச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்தியாவோட டாப் ரெமிட்டன்ஸ் ஹப், நிறைய பணம் இந்தியாவுக்கு எங்க இருந்து வருது அப்படின்னா கல்ஃப் கண்ட்ரீஸ்ல இருந்து தான் வந்துட்டு இருந்துச்சு. அங்க நிறைய பேர் வேலை பார்த்து இங்க அனுப்புற மாதிரி இருந்துச்சு. இப்ப அதை ஓவர்டேக் பண்ணியிருக்காங்க. யாருன்னா US, UK, சிங்கப்பூர். அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம இந்தியன்ஸ் நிறைய பேர் US, UK, சிங்கப்பூர்ல செட்டில் ஆயிட்டு இருக்காங்க. அங்க ஒர்க் பண்றாங்க, இங்க மேபி மணி அனுப்பலாம். ஸோ அடுத்தது ஃபிட்ச் ரேட்டிங்ஸ் இந்தியாவோட GDP-ய ஃபினான்ஷியல் இயர் 26க்கு சேஞ்ச் பண்ணவே இல்லை, 6.5% தான் வச்சிருக்கு. GDP ஃபோர்காஸ்ட் 27க்கு 6.3% இன்க்ரீஸ் பண்ணியிருக்கு. புதுசா நம்மளோட ஏர் டிரான்ஸ்போர்ட் இக்கோசிஸ்டத்துல ஹைட்ரஜன் ஃபியூயல் யூஸ் பண்ணி டிரான்ஸ்போர்ட் பண்றதுக்காண்டி பாரத் பெட்ரோலியம் கார்பரேஷன் தெலுங்கானால இருக்கிற ப்ளூஜி ஏரோஸ்பேஸ் பிரைவேட் லிமிடெடோட ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்காங்க. இத எங்க இம்ப்ளிமெண்ட் பண்ண போறாங்கன்னா கொச்சி இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்ல தான் ஃபர்ஸ்ட் ஹைட்ரஜன் ஃபியூயல்டு இதை இம்ப்ளிமெண்ட் பண்ண போறாங்க. ஸோ அசோசியேஷன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கர்ஸும் நேபாளோட மெர்ச்சன்ட் பேங்கர்ஸ் அசோசியேஷனும் ஒரு MOU போட்டு 2 பேரும் மாத்தி ட்ரைனிங், நாலேஜ் ஷேரிங் இதெல்லாம் பண்ணிக்க போறாங்க. RBIக்கு UKவோட டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அவார்டு வந்து கொடுத்திருக்காங்க. எதுக்காண்டினா சாரதி பிரவாக் அப்படின்லாம் நம்ம வந்து போர்ட்டல்ஸ்லாம் கொண்டு வந்தோம். அந்த போர்ட்டல் எதுக்காண்டி கொண்டு வந்தோம், சாரதியோட யூஸ் என்ன, பிரவாகோட யூஸ் என்னன்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஹாக்கியோட 7th ஆனுவல் அவார்ட்ஸ்ல ஹர்மன் பிரீத் சிங்கும் சவிதா புன்யாவையும் ஹாக்கி இந்தியா பிளேயர் ஆஃப் த இயர் அவார்டு கொடுத்திருக்காங்க. நிறைய அவார்ட்ஸ் இங்க போட்டிருக்காங்க, வாசிச்சு பாருங்க. அடுத்து பிரவ்யாக் டைனமிக்ஸ், அவங்க வந்து ஐடெக்ஸ் அவார்டு வாங்கியிருக்காங்க. அவங்க தான் ஃபர்ஸ்ட் டைம் வேர்ல்டு எலக்ட்ரிக்ல ஓடக்கூடிய ஆல் டெரைன் வெஹிக்கிள் ஒன்று நம்மளோட டிஃபென்ஸ்காண்டி ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த வெஹிக்கிளை யூஸ் பண்ணி நீங்க சர்வைலன்ஸ், அதாவது கண்காணிப்பு பண்ணலாம், பேட்ரோலிங் பண்ணலாம், நிறைய விஷயங்கள் இன்னமும் பண்ணலாம்.
அடுத்தது காயத்ரி சக்கரவர்த்தி அப்படின்றவங்களுக்கு 2025க்கான ஹோல்பர்க்ஸ் பிரைஸ் வந்து கிடைச்சிருக்கு. இது வந்து எதுக்காண்டி கொடுக்குறாங்க அப்படின்னா, சுதந்திரத்துக்கு அப்புறம் போஸ்ட் கலோனியல் ஸ்டடீஸ், அதாவது யூகேல இருந்து இங்கிலாந்துல இருந்து இந்தியா தனியா பிரிஞ்சதுக்கு அப்புறம், அவங்க காலனி ஆதிக்கத்துல இருந்து பிரிஞ்சதுக்கு அப்புறம் எப்படி இருந்துச்சு, நம்ம எப்படி முன்னேறி வந்தோம், ஃபெமினிசம் எப்படி இருந்துச்சு, அதாவது விமன் டெவலப்மெண்ட் எப்படி இருந்துச்சு, லிட்ரேச்சர் எப்படி இருந்துச்சு, இதை பத்தி எல்லாம் அவங்க ரிசர்ச் பண்ணி எழுதுறதுக்காண்டி அவங்களுக்கு இந்த அவார்டு கொடுத்திருக்காங்க. அவங்களோட ஃபேமஸ் டிரான்ஸ்லேஷன் ஒரு பிரெஞ்சு புக்கு டி லா கிராமட்டோலஜி. அந்த புக்கை இவங்க தான் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. அதோட ஒரிஜினல் ஆத்தர் வந்து ஜாக்வெஸ் டெரிடா. அதுக்கப்புறம் அவங்களோட ஒரு இன்ஃப்ளூயன்ஷியல் எஸ்ஸே வந்து கேன் த சபால்டன் ஸ்பீக். பிரசிடென்ட் திரௌபதி முர்மு மேடம் வந்து 19th ராம்நாத் கோயங்கா அவார்டை வந்து ஜேர்னலிசம்காண்டி கொடுக்குறாங்க. நிறைய ஜேர்னலிஸ்ட் வந்து அதை வாங்கியிருக்காங்க. அடுத்தது நம்ம ஆக்டர் சிரஞ்சீவி, ஆந்திர பிரதேச சேர்ந்தவங்க. அவங்களுக்கு லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்டு ஃபார் எக்ஸலன்ஸ் இன் பப்ளிக் சர்வீஸ் அது கொடுத்துருக்காங்க. யூகே கவர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அடுத்து ஆஸ்திரியன் ஹைட்ராலஜிஸ்ட் கண்டர் பால்ஷூட், அவங்களுக்கு வந்து ஸ்டாக்ஹாம் வாட்டர் பிரைஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டாக்ஹாம் வாட்டர் பிரைஸ் தான் நோபல் பிரைஸ் ஃபார் வாட்டர்னு சொல்லக்கூடியது. இவங்களுக்கு பதிலாக கிங் கால் 16 குஸ்தாஃப் ஆஃப் ஸ்வீடன் அவர் தான் ரிசீவ் பண்றாரு. ஸோ இது வந்து வாட்டர் மேனேஜ்மெண்ட்ல ஃப்ளட்டை வந்து குறைக்கிறதுல அந்தந்த ஏரியால வாட்டர் மேனேஜ்மெண்ட் பண்றதுக்காண்டி இந்த அவார்டு கொடுக்குறாங்க. ஸோ சன்மார்க் குரூப்போட சேர்மன் விஜய் சங்கருக்கு 10 மார்க்கோட சாகித்ய டிரான்ஸ்லேஷன் பிரைஸ் 22 இந்தியன் லாங்குவேஜஸ் சாகித்ய அகாடமியை ஆத்தரைஸ் பண்றாங்க. அதோட பிரசிடென்ட் வந்து மாதவ் கௌஷிக். ஸோ அடுத்து கனடாவோட 24th PM மார்க் ஜோசப் கார்னே. ஏன்னா நம்மளுக்கும் கனடாக்கும் நிறைய டக் ஆஃப் வார் போயிட்டு இருக்கிறதுனால இந்த கரண்ட் அஃபேர்ஸ் இம்பார்ட்டன்ட் தான். அடுத்து ஸ்கெச்சர்ஸ் அந்த ஷூ பிராண்ட் வந்து இந்தியன் கிரிக்கெட்டர் ஜஸ்பிரீத் பும்ரா அவரை வந்து பிராண்ட் அம்பாசிடரா அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. நம்மளோட ஃபார்மர் கிரிக்கெட்டர் ஸ்ரீகாந்த் அவங்கள வந்து குட்வில் அம்பாசிடரா விஷன் 2020ன்ற இந்தியாவோட ஒரு ப்ரோக்ராமுக்கு அம்பாசிடரா அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரோக்ராம் எடுத்துக்குன்னா நம்ம எல்லாருக்கும் அவாய்டபிள் விஷன் பிளைண்ட்னஸை அவாய்ட் பண்ணணும். அதாவது நிறைய மொபைல்ஸ் யூஸ் பண்றதுனால கண் பார்வை போறது அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு விழிப்புணர்வுக்கு இவங்க வந்து குட்வில் அம்பாசிடரா அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்து கோ இபாபோ எந்த கம்பெனியோட சப் கம்பெனினா மேக் மை ட்ரிப், அவங்களோட சப் கம்பெனி தான் கோ இபாபோ. ஸோ இதுக்கு வந்து அம்பாசிடரா ரிஷப் ராஜேந்திர பாந்த் வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இன்டர்நேஷனல் ஒலிம்பிக் கமிட்டியோட 10th பிரசிடென்டா கிறிஸ்டி லேக் கோவென்ட்ரி ஷிவாடி அவங்கள அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஃபார்மர் பிரசிடென்ட் வந்து தாமஸ் பக். இவங்க தான் ஃபர்ஸ்ட் விமன், ஃபர்ஸ்ட் ஆப்பிரிக்கன் பிரசிடென்டா ஆகுறதுக்கு. ஸோ இவங்க 2026 வின்டர் கேம்ஸ் இட்டாலியில நடக்க போது அதுக்கு எல்லா கோஆர்டினேஷனும் மேடம் தான் பண்ண போறாங்க. அடுத்து ஆயுஷ்மான் குரானா அப்படின்ற நம்மளோட பாலிவுட் ஆக்டரை ஃபிட் இந்தியா ஐகான்னு ரெகனைஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்பேஸ் டெக்ஸ் டிடாக்கிங் அப்படின்றது அதாவது என்னன்னா சேட்டலைட்ஸை பிரிக்கிறது, அதான் டிடாக்கிங், இணைக்கிறது டாக்கிங். ஸோ இதை சக்சஸ்ஃபுல்லா இஸ்ரோ பண்ணிட்டதுனால அடுத்த மைல் ஸ்டோன் ரீச் பண்ணிட்டோம் நம்ம ஸ்பேஸ் டெக்னாலஜியில. சைனா, ரஷ்யா, யூஎஸ்க்கு அப்புறம் இந்தியா தான் இந்த டெக்னாலஜி பண்ணியிருக்கோம். ஸோ சந்திராயன் 5க்கான அப்ரூவல் கவர்மெண்ட் கொடுத்துட்டாங்க. அது வந்து லூனார் போலார் எக்ஸ்ப்ளரேஷன் மிஷன், லூபெக்ஸ் மிஷன் அதை சொல்றோம். இதுக்கு நம்மளுக்கு ஹெல்ப் பண்ண போறது ஜப்பான். ஸோ இந்தியா ஒரு இந்தியனை மூன்ல கொண்டு போய் நம்ம லேண்ட் பண்ண வைக்க போறோம். அதே மாதிரி இந்தியா 2035ல பாரதிய அந்தரிக்ஷ் ஸ்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்குன்னு ஒரு ஓன் ஸ்பேஸ் ஸ்டேஷன் கிரியேட் பண்ண போறோம். நாசா ஆஸ்ட்ரோனட் சுனிதா வில்லியம்ஸும் புட்ச் வில்மோரும் எர்த்துக்கு 9 monthsக்கு அப்புறம் வந்திருக்காங்க. வேர்ல்டோட ஓல்டஸ்ட் லாங்குவேஜ் தமிழுங்க. வேர்ல்டு பேரா அத்லெட்டிக்ஸ் கிராண்ட் பிரிக்ஸ் 2025 நடந்ததுல இந்தியா வந்து மெடல் டேலில டாப் 134 மெடல்ஸ் வாங்கியிருக்கோம். அதுல 45 கோல்டு, 40 சில்வர், 49 பிரான்ஸ். ஸ்பெஷல் ஒலிம்பிக்ஸ் வேர்ல்டு வின்டர் கேம்ஸ் 33 மெடல்ஸ்ங்க. உமன்ஸ் பிரீமியர் லீக்ல மும்பை இந்தியன்ஸ் வின் பண்ணியிருக்காங்க. கேலோ இந்தியா பேரா கேம்ஸுக்கு வந்து மேஸ்காட், அதாவது ஒரு குட் லக் சிம்பிளா எதை வச்சிருக்காங்கன்னா உஜ்ஜாலா அப்படின்னு ஒரு ஸ்பேரோங்க, ஒரு கைண்ட் ஆஃப் ஸ்பேரோ அது. அடுத்து ஒடியா போயிட்டு ராம்காந்த ரத் அவர் இறந்துட்டாருங்க. செப்டம்பர் ரித்து அதுதான் அவரோட ஃபேமஸான கான்ட்ரிபியூஷன்.
ஸோ அடுத்து சென்னை சூப்பர் கிங்ஸ் வந்து ஒரு புக் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, லியோ த அன்டோல்டு ஸ்டோரின்னு சொல்லிட்டு. அது எழுதுனது அவரோட வைஸ் பிரசிடென்ட், அந்த சிஎஸ்கேயோட வைஸ் பிரசிடென்ட் PS ராமன். ஸோ அதுக்கடுத்து மார்ச் ஆஃப் க்ளோரி அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவோட ஹாக்கி வேர்ல்டு கப், இந்தியா ஹாக்கி வேர்ல்டு கப் 1975ல வின் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது வந்து கோல்டன் ஜூப்ளி கொண்டாடுறாங்க. அதனால அதை பேஸ் பண்ணி இந்த புக் எழுதியிருப்பாங்க. இது கோ ஆத்தர்டு பை கே ஆறுமுகம். அவர் வந்து 1000 ஹாக்கி லெக்ஸ் அப்படின்ற ஒரு நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷனை நடத்திட்டு வர்றாரு. ஹாக்கி பத்தி நிறைய ரிசர்ச் பண்ற ஒரு ஹிஸ்டாரியன் கூட அவர். ஸோ இம்பார்ட்டன்ட் டேட்ஸ்ல இன்டர்நேஷனல் டே ஃபார் எலிமினேஷன் ஆஃப் ரேஷியல் டிஸ்கிரிமினேஷன் 21 மார்ச்ங்க. யூஎன் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு டே அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, வேர்ல்டு கிளேஷியர் டே, March 21. ஸோ ஃபர்ஸ்ட் டைம்ன்றனால அது வரலாம். ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆந்திர பிரதேஷ் மைக்ரோசாஃப்டோட ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஸ்கில்ஸை வந்து யூத்துக்கு டீச் பண்ணி தரணும் அப்படின்னு சொல்லிட்டு. குஜராத்தும் நயாரா எனர்ஜி தான் முன்னால எஸ்ஆர் ஆயில் லிமிடெட் அப்படின்ற பேர்ல இருந்துச்சு. இவங்க 2 பேரும் எதுக்காண்டி அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க அப்படின்னா, கிஜிதியா பேர்ட் சாங்சுரிய பராமரிக்கிறதுக்கான ஃபினான்சியல் சப்போர்ட்டை இந்த நயாரா எனர்ஜி குஜராத்துக்கு கொடுக்கும். ஓகேவாங்க. இந்த கிஜிதியா பேர்ட் சாங்சுரி எங்க இருக்குன்னா குஜராத்ல ஜாம்நகர்ல இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட March 3rd வீக் கரண்ட் அஃபேர்ஸ் முடிஞ்சிருச்சு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.